வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ்ல கேட்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுங்கிற டாபிக்ல கண்ணியமிகு தலைவர் காகிதமில்லத் அவர்களை பத்தி ஒரு 25 முக்கியமான வினாக்கள் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த வினாக்கள் நம்ம போன வீடியோல காகிதமில்லத்தை பத்தி வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவை தொடர்ச்சியா இந்த வினாக்கள் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இதுக்கான ஆன்சரும் இதுக்கான விளக்கத்தையும் தொடர்ந்து பார்த்துட்டுலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 25 கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காகிதமில்லத் அவர்களின் இயற்பெயர் என்ன? அவரோட இயற்பெயர் என்னதுன்னா முகமது இஸ்மாயில். சரிங்களா? இதுக்கு சரியான விடை முகமது இஸ்மாயில். காகிதமில்லத் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட தலைவரின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். காகிதமில்லத் என்னும் அரபு சொல்லின் பொருள் யாது? சமுதாய வழிகாட்டி. காகிதமில்லத் என்பது ஒரு அரபு சொல்லாகும். இதன் பொருள் சமுதாய வழிகாட்டி என்பதாகும். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காகிதமில்லத்தை பாராட்டியவர் யார்? உத்தமமான மனிதர் அப்படின்னு வந்தாலே இந்த வார்த்தையை சொன்னது பெரியார் தான், தந்தை பெரியார். காகிதமில்லத் அவர்களின் நேர்மை மற்றும் பொதுநல பண்பினை கண்டு தந்தை பெரியார் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று புகழாரம் சூட்டினார். நெக்ஸ்ட் தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காகிதமில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார்கள் என்று புகழ்ந்தவர் யார்? இந்த கவ்வியிருந்த காரிருள் அப்படிங்கிற லைன் வந்தாலே அந்த லைனை அறிஞர் அண்ணா தான் காகிதமில்லத் சொல்லியிருப்பாரு. அப்ப அதுக்கு ஆன்சர் அறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா அவர்கள் காகிதமில்லத் அவர்களின் அரசியல் வழிகாட்டலையும் தொண்டினையும் சிறப்பிக்கும் வகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். 1920 காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்த போது காகிதமில்லத் எடுத்த முடிவு யாது? காந்தியடிகள் போயிட்டு 1920 ஒத்துழையாமை இயக்கத்துல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காகிதமில்லத்திட்ட போயிட்டு ஒரு வேண்டுகோள் வைப்பாரு. அப்பங்க அவர் காலேஜ் படிச்சுட்டு இருப்பாரு. அப்ப அந்த காலேஜ் படிப்பை விட்டுட்டு வந்துருவாரு. அப்ப இதுக்கு ஆன்சர் கல்லூரி படிப்பை துறந்து போராட்டத்தில் பங்கேற்றார். 1920 காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கிய போது காகிதமில்லத் தம் கல்லூரி படிப்பை பாதியிலேயே துறந்து விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். அடுத்து வினா 6 பாருங்க. காகிதமில்லத் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய காலம். சென்னையில சட்டமன்ற உறுப்பினராக 1946 இருந்து 52 வரைக்கும் அவர் பணி செஞ்சிருக்கிறாரு. சரிங்களா? காகிதமில்லத் 1946 to 52 வரை அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுக்கு சிறப்பாக பணியாற்றினார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராக பணியாற்றிய தமிழ்நாட்டு தலைவர்களுள் ஒருவர் யார்? இந்திய அரசியலமைப்புல அந்த குழுல ஒரு தலைவரா இருந்திருப்பாரு நம்ம தமிழ்நாட்டு தலைவர் காகிதமில்லத். சரிங்களா? இவர் நம்மளோட தமிழ் மொழியை ஆட்சி மொழியா அறிவிக்க வேண்டும்னு வலியுறுத்தியிருப்பாரு. அதுதான் நெக்ஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. வினா 8ல பாருங்க. இந்திய அரசியலமைப்பு மன்றத்தில் நாட்டின் ஆட்சி மொழியாக எந்த மொழியை அறிவிக்க வேண்டும் என்று காகிதமில்லத் மிக அழுத்தமாக வலியுறுத்தினார்? தமிழ். சரிங்களா? இப்பதான் சொன்னேன். அடுத்து வினா 9 பாருங்க. கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப காகிதமில்லத் திருச்சியில் தொடங்க காரணமாக இருந்த கல்லூரி எது? திருச்சினா ஜாமால்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். திருச்சினா ஜாமால் முகமது கல்லூரி அங்கே கட்டியிருப்பாரு. அப்போ கேரளாவில் காலேஜ் கட்ட ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் அதை பார்த்துடலாம். அடுத்து வினா 10 பாருங்க. காகிதமில்லத் அவர்களின் முயற்சியால் கேரளாவில் தொடங்கப்பட்ட புகழ்பெற்ற கல்லூரி எது? இப்போதான் சொன்னேன். கேரளானா ப்ரூஃப் வேணும் காலேஜ் கட்ட, அப்போ ப்ரூஃப் கல்லூரி. கல்வியின் முக்கியத்துவம். ஓகே, அடுத்து பாருங்க. வினா 11 பாருங்க. 1962ஆம் ஆண்டு இந்தியா சீனா போரின் போது காகிதமில்லத் அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேருக்கு எழுதிய கடிதத்தின் முக்கிய செய்தி யாது? அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா தன்னோட மகனை போருக்கு அனுப்புறதா சொல்லி லெட்டர் எழுதியிருப்பார் நேருக்கு. அதுதான் இங்க சொல்றாங்க. தன் ஒரே மகனை போர்க்களத்திற்கு அனுப்ப தயார் என கூறினார். இதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வினா 12 பாருங்க. காகிதமில்லத் அவர்களின் சிறப்பான வாழ்வியல் பண்புகளில் முதன்மையான திகழ்ந்தது எது? அவரோட எளிமைதான் முதன்மையானது. ஏன்னா அவர் இந்த வரதட்சணை, மணக்கொடை, இந்த மொய் வைக்கிற திருமணங்கள்ல எல்லாம் கலந்துக்க மாட்டாரு. அதே மாதிரி அவர் வச்சிருக்க காரு, பைக் இந்த மாதிரி இதில் போக மாட்டார். பொதுவான இருக்கக்கூடிய அந்த பஸ்ஸு, ரயிலு இந்த மாதிரி இதில் தான் அவர் எங்கே போனாலும் போவார். அதே மாதிரி தன்னோட மகனோட கல்யாணத்தை அவர் எளிமையாக தான் நடத்தினார். அதனால் அவர் முதன்மையாக வச்சிருக்கிறது எளிமையை தான் அவர் முதன்மையாக வாழ்வியல் பண்புகளில் வச்சிருப்பாரு. அடுத்து வினா 13 பாருங்க. காகிதமில்லத் தன் மகனின் திருமணத்தை எவ்வாறு நடத்தினார்? எவ்வித ஆடம்பரமும் இன்றி மிக எளிமையாக. அடுத்து வினா 14. காகிதமில்லத் அவர்கள் நாடாளுமன்றத்தில் எந்த துறை சார்ந்த கனிம வளங்கள் மற்றும் வளர்ச்சி குறித்து உரையாற்றி அமைச்சர்களின் பாராட்டை பெற்றார்? தொழில்துறையை பற்றி அவர் பேசியிருப்பாரு. அடுத்து காகிதமில்லத் முகமது இஸ்மாயில் பிறந்த மாவட்டம் திருநெல்வேலி. ஓகே.
கண்ணியமிகு என்ற சிறப்பு அடைமொழியால் அழைக்கப்படும் தமிழக தலைவர் யார்? நம்ம காகித மில்லத்து தான். நெக்ஸ்ட் வினா 17 காகித மில்லத் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சென்னைக்கு பயணம் செய்ய எதனை பயன்படுத்தினார்? சாதாரண பஸ். சரிங்களா? சாதாரண பேருந்து ஆர்டிசி பஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. பொதுவான வாகனங்களில் தான் அவர் போவார். எளிமையா இருப்பார். அடுத்து வினா 18 காகித மில்லத் அவர்களின் பிறந்த நாள் மற்றும் மறைந்த நாள் முறையே யாவை? இந்த பிறந்த நாள் மற்றும் மறைந்த நாள் வந்துட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா 18 19. அடுத்து ஃபோன் நம்பர் மாதிரி 96 72 ஃபோன் நம்பர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நாள் வந்து 5. சரிங்களா? மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 6வது மாதம், இங்கே 4வது மாதம். அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு வினா 19 பாருங்க. தமிழ்நாடு அரசு காகித மில்லத் நினைவை போற்றும் வகையில் மணிமண்டபம் எங்கு அமைந்துள்ளது? சென்னை திருநெல்வேலிக்கு நில மணிமண்டபம் வந்து காகித மில்லத்துக்கு வச்சிருக்கிறாங்க. அடுத்து வினா 20 காகித மில்லத் அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவராக பணியாற்றிய நிலை எது? அகில இந்திய தலைவர். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியில தலைவரா பணியாற்றிய நிலை வந்துட்டு அகில இந்திய தலைவர். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வினா 21 தமிழை நாட்டின் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று காகித மில்லத் பேசிய இடம் வந்து இந்திய அரசியலமைப்பு மன்றம், அதாவது நாடாளுமன்றம். சரிங்களா? அடுத்து வந்துட்டு வினா 22 தமிழ்நாடு பள்ளி பாடநூல் 7ஆம் வகுப்பு தமிழ் நூலில் கண்ணியமிகு தலைவர் என்னும் உரைநடை பகுதி யாருடைய வாழ்க்கை வரலாற்று செய்திகளை கூறுகிறது? கண்ணியமிகு தலைவன் வந்தாலே அது காகித மில்லத்து தான். நெக்ஸ்ட் வினா எண் 23 எதிரொலித்தது என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதிர் பிளஸ் ஒலித்தது. வினா 24 முதுமை பிளஸ் மொழி என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது முதுமொழி. சரிங்களா? சேர்த்து எழுதணும். அந்த மைங்கிறது ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு முதுமொழி என புணரும். சரிங்களா? இதுக்கெல்லாம் விதி இருக்குது, படிச்சுக்கோங்க. வினா 25 பார்த்தீங்கன்னா காகித மில்லத் அவர்களின் இணையற்ற தேசப்பற்றையும் தியாகத்தையும் உணர்த்தும் மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வு எது? 1962 சீனா போரின் போது தன் மகனை போர்க்களத்திற்கு அனுப்ப முன் வந்தது தான் அவர் செஞ்ச தியாகமே. ரொம்ப தேசப்பற்றையும் தியாகத்தையும் அந்த ஒரு செயலில் தான் வந்து அவருக்கு உணர்த்துது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காகித மில்லத்தை பற்றி நம்ம ஒரு 25 வினாக்கள் வந்து முக்கியமான வினா விடைகள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்துட்டு பார்த்தாச்சு. எப்படி வந்து கொஸ்டின் கேட்பாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு வேலுநாச்சியாரை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூங்க ஃப்ரெண்ட்ஸ்.